இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. என்ன சொல்லுது? கடவுள் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்துட்டாரு. கடவுளே மனுஷனா பிறந்துட்டாரு. அதுக்காக தான் கடவுள்னு அவர் நினைக்கல இல்லையா? மனுஷனை போல அவர் வாழ்ந்தார். 4 காரியங்கள். அவர் முதலாவது உடலை பார்த்து கொண்டார். He was always walking இல்லையா? தினமும் காலையில நடைப்பயிற்சி செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடம்ப நல்லா வச்சுங்க. ஏன்னா இது ஆண்டவர் தங்குகிற உடல். இந்த உடலை பேணி காத்துங்க. 2வது அவர் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நல்ல எண்ணம். ஆண்டவர் வளர்த்தியிலும் ஞானத்திலும். ஞானம்னா என்ன? எல்லாரோட சமாதானமா இருத்தல், அது மட்டுமல்ல நியாயத்தோடு இருத்தல், உண்மையோடு இருத்தல். இந்த உண்மைதான் நிறைய நேரங்கள்ல நம்ம மக்களிடத்துல இருப்பதில்லை. ஆனா ஞானம் என்பது உண்மையில உண்மையோடு இருத்தல், அது கடவுளோடு இருத்தல். 3வது மனுஷர் தாய்வு. மனுஷர் உறவு ரொம்ப முக்கியம். உறவுகள்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒழுங்கான வளர்ச்சியாக இருக்க முடியாது. அது தேவ சித்தமாக இருக்க முடியாது. அதுக்கு நமக்கு வழிகாட்டுகிறவர் இயேசு. 4வது அவர் சொல்றது என்னன்னா, கடவுளுடைய கிருபையை தேடி வாழணும். நமக்கு என்ன விதமான ஆசீர்வாதங்கள் வந்தாலும் அது நம்முடைய சுய முயற்சினால் அல்ல, கடவுளுடைய கிருபையினால வந்து நினைச்சோம் அப்படின்னா இயேசுவை போல ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அனுதினமும் நாம் வளருவோம். கடவுளுக்கே மனுஷனானப்போ அந்த வளர்ச்சி அப்படின்னா நமக்கும் அந்த வளர்ச்சியை ஆண்டவர் அழைப்பாக தருகிறார். ஒன்றாய் கூடி வாழ்வோம், ஆண்டவரை மைமைப்படுத்துவோம். அன்புடன் அபிஜான்.